வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிரர் 1.1 சேனல். நம்ம இந்த வீடியோவில் மோட்டோ ரீசெண்டாக லான்ச் பண்ண 5G மொபைல் பற்றி தான் பேச போகிறோம். மோட்டோ ரீசெண்டாக 20,000ல் ஒரு 5G மொபைல் மோட்டோரோலா ஜீன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் சூப்பரான ஃபீச்சர்ஸோடு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இதில் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு வீடியோ எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர்ஸில் கிடைக்குது. ஒன்று சில்வர் கலர்லேயும் இன்னொன்று பிளாக் கலர்லேயும் கிடைக்குது. மொபைலோட ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு பேக்கில் தந்துருக்காங்க. மொபைலில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் டிஸ்பிளேல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேக்கில் இவங்க பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் தந்திருக்காங்க. கேமரா செட்டப் இவங்க ட்ரிபிள் ரியர் தந்திருக்காங்க. 48 மெகா பிக்சலில் மெயின் கேமரா தந்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் நல்ல கேமரா தான். பட் இருந்தாலும் சோனி சென்சார் இவங்க யூஸ் பண்ணலை. சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி சென்சாருக்கும் சாம்சங் சென்சாருக்கும் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் சில உங்களுக்கு தெரியாத அவங்களுக்காக சொல்கிறேன். சோனி சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சலில் ரொம்பவே சூப்பரான கேமராவாக இருக்கும். பட் சாம்சங் சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி சென்சாரோட கம்பேர் பண்ணும்போது 12 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் 48 மெகா பிக்சலே. பட் இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க சென்சார்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த லெவலுக்கு தரேன்னு சொல்கிறாங்க. அது சில மொபைலில் ஒர்க் ஆகுது. இந்த மொபைலில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம மொபைல் வந்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். மொபைல் லான்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி லான்ச் ஆகுது. இந்த மொபைலில் தந்திருக்க ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தான். மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 750G யூஸ் பண்ணியிருக்காங்க. 750G ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் கேமிங்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் 16,000 17,000 720 கிடைக்கும். அப்படி தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் இது 19,000 20,000 மொபைல் கிடைச்சிரும். அதுவும் 5G யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசஸரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.70 இன்ச்சில் ரொம்பவே ஒரு பெரிய டிஸ்பிளேவை தான் தந்திருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது. HD+ டிஸ்பிளே தரல, ஃபுல் HD+ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் ஒரு லாங் டிஸ்பிளேனா நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 213 கிராமில் கையில் வச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் வெயிட் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் தந்திருக்காங்க. ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் ரொம்ப அதிகமான லெவல்லாம் தந்தில்லை, கம்மியாக தான் தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரெயின் வருதுன்னா அந்த அளவுக்கு வாட்டரை நீங்கள் மொபைலில் படாமல் பார்த்துக்கலாம். பட்டாலும் மொபைலில் கண்டிப்பாக அது நிற்காது. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAhல தந்திருக்காங்க. கூடவே 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் தந்திருக்காங்க. மோட்டோவில் நார்மலாகவே மொபைலோட பேட்டரிலாம் நிறைய தான் தருவாங்க. அதே போல் தான் இந்த மொபைலையும் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100 ஒரு 2 ஹவர்ஸில் கண்டிப்பாக ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பேட்டரி சீக்கிரமாக ட்ரை ஆகாது 5000 mAhல தந்திருக்கிறதால. இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா டைப் பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளேயில் தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோட மெகா பிக்சல் 16 மெகா பிக்சலில் அப்ரச்சர் 2.2 தந்திருக்காங்க. ஒரு நல்ல செல்ஃபி கேமரா தான். கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் சூப்பரான இமேஜஸை எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் கேமரா பற்றி சொல்லும் போது நான் கூட இருக்க 2 கேமராவை பற்றி சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் சென்சாரும் தந்திருக்காங்க. கேமரா ஒரு நல்ல கேமரா தான் தந்திருக்காங்க. பட் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10ல் ரன் ஆகுது. மொபைலோட ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. ப்ராசஸரும் ஒரு ஹெவி ப்ராசஸர் தந்திருக்காங்க. கூடவே ரேம் வேரியண்ட்டும் ஒரு நல்ல ரேம் வேரியன்ட் தந்திருக்கிறதால மொபைல் கண்டிப்பாக ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மொபைல் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலையே பட தேவையில்ல, மொபைல் ஸ்பீடாக தான் இருக்கும். 20,000 5G மொபைல் இவங்க தரது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் ப்ராசஸர் ரொம்ப நல்ல ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைலை நம்பி வாங்கலாம். ஒரு நல்ல மொபைல் தான். மோட்டோலேருந்து ஒரு சூப்பரான மொபைலை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மொபைல் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப்